ரெண்டாவது 1000 ஃபாலோவர்ஸ்க்கு இப்படி பண்ணணும், 5000 வர வரைக்கும் நான் இப்படி பண்ணணும், 8000 இப்போ வந்திருக்கு, இதுக்கப்புறம் 10,000 வரைக்கும் இப்படி பண்ணணும், 10,000 to 1 lakh வரைக்கும் நான் என்னென்னு பிளான் வச்சு தான் வந்திருக்கோம். புரியுதா? அதனால் நாங்கள் வந்து இப்போ இருக்க ஆடியன்ஸ் யார், மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து யார் லைக் பண்ணுறாங்க, சிங்கிங் லைக் பண்ணுறாங்க, டான்சிங் இப்படி ஒரு லிஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் என்னோட வீடியோஸ்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் டெவலப். சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி டெவலப் ஆகுதுன்னு. ஸோ எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான், பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி, இவ்வளோ தான். இதான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கலாய்க்கிறதுனால இரிட்டேட் ஆகிறதோ, கோவப்படுறதோ, இல்லை அப்படியே வெக்ஸாகி தூக்கி அப்படி தோண்டு போய் உட்காந்துறதோ, இதெல்லாம் ஆயிரம் மட்டும் தேய்ச்சது நினைக்காதீங்க. அதெல்லாம் வேறு ஆள். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் உங்களை நான் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி கலாய்க்கணும்னு நினச்சி வரவங்களே சீப்பாக இருக்குல்ல, ஒரு கேவலமாக மிருகங்கள் எப்படி யோசிப்பேன் அப்படி தான் யோசிப்பேன். அதனால் கால் பண்ணி, ஏன்னா நான் சொல்லிட்டேன், கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாங்க. இது என்னுடைய அஃபிஷியல் அண்ட் பர்சனல் அண்ட் என்னுடைய வீடியோஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து 4 வாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் வீடியோ கட் பண்ணி எடுத்து டேக் எடுத்துருந்தேன். நான் வெளியே போகும்போது ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது இதில் தான் வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால் நம்பர் மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் மேனரிசம் இல்லாமல் பண்ணிங்கன்னா உங்களே தான் நீங்கள் மாற்றிக்கணும். நான் ஏன் மாற்றிக்கணும்? நான் ஜென்யூனாக என் நம்பரை போட்டுருக்கேன். யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு தேவையான என்கொயரிஸ்க்கு என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் அதையும் சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஏன்னா கால் டிராஃபிக்ஸ் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் நிறைய வீடியோஸ் போயிடுச்சு. அதனால் ஒரு நாளைக்கு எனக்கு ரிசீவ் கால்ஸ் மட்டும் 500 600 அதை அட்டன் பண்ண முடியாது. என்னால் 100 கால் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ மிச்சம் இருக்க கால்ஸ்லாம் அட்டன் பண்ணலன்னு எல்லாரும் கோவப்படுவீங்க. அதனால் தயவுசெய்து கோவப்படாதீங்க, பட வேண்டாம். நீங்கள் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்க்கும்போது நான் டக்குன்னு எது உண்மையான என்கொயரி இல்லைன்றதை பார்த்துட்டு நான் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி டிஎம் இன்ஸ்டாவில் டிஎம் இருக்கல, டேரக்ட் மெசேஜஸ், அதில் வாங்க ஏதாவது ஷோஸ் வேணும்னா அதுலேயும் ஒருத்தன் போட்டுருக்கான். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை போட்டு அந்த பட்டியில் வந்து ப்ரோக்ராம் என்னென்னு நீங்கள் இந்த பேரெல்லாம் சொல்லிடலாம், நீங்கள் கலாய்க்கலாம், உங்களுக்கு வேணால் ஜாலியாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களையெல்லாம் நாங்கள் எள்ளி நகையாடுவோம், சீப்பாக தான் நினைப்போம். புரியுதா? அதனால் உங்கள் மரியாதையை உங்கள் சொசைட்டியில் நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்க, எப்படி டெவலப் ஆகணும், எப்படி நம்ம வந்து எல்லாத்துக்கும் அமெரிக்கா பின்னாடி நம்ம போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்தியர்கள் வந்து வேர்ல்டு வைடாக எப்படி சாங்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக வேர்ல்டு வைடில் நம்ம எப்படி தமிழர்கள் இந்தியர்கள் வந்து எப்படி மேலே நின்று தளர்ந்து நின்று நம்ம இளைஞர்கள்லாம் யோசிங்க. அது வேண்டி உழைப்பை உங்களுடைய ஃபீல்டில் பாட்டு மட்டும் இல்லை, டான்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபீல்டில் உழைச்சி எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு எவனாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு முன்னேறி வரானா, நம்ம ஆட்களே இந்த தவக்களை கீழே கால் பிடிச்சி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேவலப்படுத்தி கலாய்ச்சி நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு வர கால்ஸ் இங்கிலீஷு, தெலுங்கு பீப்புள், ஹிந்தி பீப்புள் எல்லாத்தையும் கால்ஸ் வருது. உண்மையிலுமே இவ்வளோ கேவலமாக சீப்பாக பிஹேவ் பண்ணுறது உண்மையிலே தமிழ் பேசுகிற வந்து கால்ஸ் பேசுகிறவங்க தான் முக்கால்வாசி கலாய்ச்சிட்டு ஒரு மாதிரி மேனேஜிசம் இல்லாமல் பேசுகிறதும், கெட்ட வார்த்தை பேசுகிறதும் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இத்தனை வருஷம் நம்ம வந்து நான் தமிழனாக இருந்து இப்போ தலை குனிஞ்சு வைக்கப்படுறேன். உண்மையிலுமே சொல்கிறேன். மற்றவங்களாம் டீசெண்டாக பேசுகிறாங்க, இவங்க மட்டும் தான் அப்படியே எனக்கு இங்கே ஷோ இருக்குது அங்கே ஷோ இருக்குது வரியா அப்படின்னு கேட்டு கேட்கன்னு லூஸ் மாதிரி சிரிக்கிறது, மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையிலே கேவலமாக இருக்குது. மலையாளிஸும் இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கேரளாவும் தமிழ் பீப்புளும், நான் கேரளா அடுத்த ஸ்டேட், அதை பற்றி பேசக்கூடாது, பேசினா தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி தமிழ் பீப்புளும், ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம இளைஞர்கள் இப்படி அசிங்கப்படுறாங்களே ஏன்டி அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையுமே கேவலமாக இருக்குது. கொஞ்சம் திருந்தி நம்ம நாட்டில் நல்லா வளர்ந்து ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆட்கள், அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் காமராஜர் மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் நம்மளோட உலக தரத்தில் நம்மளை வந்து தலை நிறுத்திருக்காங்க. அந்த ரேஞ்சில் வந்த பரம்பரை நம்ம, புரியுதா? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி முன்னேறது வாழ்க்கைன்னு பாருங்கள். எங்களை மாதிரி ஆட்களுடைய வீடியோஸை நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். எங்களுடைய பர்சனல்